லக்ஷ்மிமா, புதுசா பாக்குற மாதிரி அப்படி பாக்குறீங்க? புதுசாதான் பாக்குற துர்கா. நான் பார்த்த துர்காவை இப்படின்னு புதுசாதான் பாக்குறேன். ஏன் லக்ஷ்மிமா, என்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நீயே வித்தியாசமா தான் தெரியுற. என்ன சொல்றீங்க லக்ஷ்மிமா? இல்ல, ஊர்ல விளையாட்டுத்தனமா ஜாலியா சுத்திட்டு இருந்த துர்காவா இவ்ளோ மெச்சூரிட்டியா பேசுறதுன்னு ஆச்சரியமா பாக்குறேன் துர்கா. என்னம்மா, ஒரு பொண்ணா இருந்துட்டு நீங்களே இப்படி பேசலாமா? கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் பொண்ணுங்களுக்கு விளையாட்டு, சுதந்திரம், சந்தோஷம் எல்லாம். கல்யாணம் ஆயிட்டா மொத்தத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக நாம வாழ ஆரம்பிச்சிடணும். அப்ப நீ சந்தோஷமா இல்ல, அப்படிதானே? யார் சொன்னா நான் சந்தோஷமா இல்லைன்னு? சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். இங்க இருக்கிற எல்லாரையும் நான் சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் சந்தோஷம் தானே. என்ன போய் சந்தோஷமா இருக்கியா இல்லையான்னு கேக்குறீங்களேமா? ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு உங்க அம்மா வயசு, அதனால பிள்ளைங்க மனசு அம்மாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ சந்தோஷமா இருக்கன்னு உன் வாய் சொன்னாலும் உன் முகம் வேற சொல்லுது. ஐயோ அம்மா, உங்களுக்கு நான் இந்த வீட்ல இப்படி இந்த கோலத்துல இருக்கனாலதான் சந்தோஷமா இல்லையோன்னு சந்தேகமா இருக்கு. எனக்கு கட்டிக்க நிறைய பட்டு புடவைங்க, போட்டுக்கு நிறைய நகைங்கெல்லாம் இவங்க கொடுத்திருக்காங்க. என்னை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே, நமக்கு சிம்பிளா இருந்தாதான் பிடிக்கும். அதான் இப்படி. நீ ஏதோ சொல்ற, நானும் அதை கேட்டுக்கிறேன். ஆமா, நான் வந்து இவ்ளோ நேரம் ஆகியும் ஒரு வார்த்தை கூட கௌரி எப்படி இருக்கான்னு கேட்கவே இல்லையே. ஒருவேளை சந்தோஷத்துல மறந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கௌரி கிட்ட சொல்லிடுறேன். உன்னை யோசிக்க முடியாத அளவுக்கு துர்கா சந்தோஷமா இருக்கான்னு. சரி துர்கா, நான் வரேன். கௌரி, என்ன மன்னிச்சிரு கௌரி. அண்ணே, அந்த துர்கா நாம நினைச்சதுக்கு நேர்மாறா இருக்கா. நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்றா. அந்த லட்சுமி அம்மா அவ்வளவு தூரம் கேக்குறாங்க. கடைசி வரைக்கும் நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானே. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா நாம நினைச்சத பண்ணவே முடியாதுன்னு. அம்மா, நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு எதுக்கு இந்த சோதனை? எல்லாமே நீதானு வாழ்ந்த எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை எனக்கு கொடுன்னு தானே கேட்டேன். ஆனா என் மனசுக்கு பிடிச்சவர் கூட இப்படி சேர்த்தும் வச்சு அவருக்கு என்ன பிடிக்காம பண்ணிட்டே. இப்போ உனக்கு சந்தோஷமா? நாள் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. அந்த குட்டிச்சாத்தானை இங்க வர வைக்கலான்னு பார்த்தா முடியாம போச்சு. அண்ணே, மனசு விட்டுறாதீங்க அண்ணே. கண்டிப்பா அந்த குட்டி பிசாச
காலன் ஐயா சொன்ன டயத்துல நாம பலி கொடுத்தே ஆகணும். எல்லாருக்கும் நல்லதை மட்டுமே செய்யற நீ எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய கொடுமைய அனுபவிக்க வச்சுட்டு ஏமா? சின்னைய என்ன பிடிக்கல, இந்த கல்யாணம் வேண்டான்னு எழுதி கொடுத்த லெட்டரை என்ன படிக்க விடாம பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தினது எதுக்குமா? எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்க தானே. அண்ணே, சுத்தி வளைச்ச விஷயத்த முடிக்கலான்னு நாம யோசிச்சதெல்லாம் போதுன்னு. நமக்கு நேரம் இல்ல, ஆனது ஆகட்டும்னு யோசிச்சா மட்டும்தான் அந்த குட்டிச்சாத்தானே காலனையா முன்னாடி நாம நிறுத்த முடியும்னு. அதுக்கு நீங்க பழைய ஆவுடையப்பனா மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் நாம நினைச்ச காரியத்தை கச்சிதமா முடிக்க முடியும்னு. அம்மா சனி அம்மா, நீ ஒரு விஷயம் பண்ணா காரணம் இல்லாம பண்ண மாட்டேன்னு இப்பவும் நான் நம்புறேன். அதனால எந்த கஷ்டமா இருந்தாலும் அது எனக்கு மட்டும் கொடுமா. எக்காரணத்தை கொண்டும் கௌரிக்கு என் கஷ்டம் துளி கூட தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சுட்டா அந்த கஷ்டத்தை தாங்க எனக்கு சக்தி இல்லம்மா. அம்மா, எதையாவது எனக்காக பண்ணுமா? நீ சொல்றது கரெக்ட் தான் ஜனா. இந்த ஆவுடையப்பன் பழைய மாதிரி மாறினாதான் எல்லாமே சுமூகமா முடியும். ஆமாண்ணே. துர்கா, நீயும் அந்த குட்டி சாத்தானோ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டீங்க. மயிலே மயிலே இறகு போடுன்னு சொன்னா போடாதுடா ஜனா. அந்த மயிலோட கழுத்தை புடிச்சு அதோட இறக புடுங்கி எறியணும்டா. அப்பதான்டா நாம நினைச்சது நடக்கும். பாத்துறண்டா இந்த ஆவுடையப்பனா துர்காவான்னு. ஓகேவா? நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி, ஓகே. வாங்க சின்ன மருமகளே. ஐயா. என்ன துர்கா, காலையிலேயே குளிச்சு முடிச்சு ரெடி ஆகி எங்க கிளம்பிட்ட? இல்லங்கய்யா, ஊர்ல இருந்த வரைக்கும் நான் கோயிலுக்கு போகாத நாளே இல்ல. ஆனா இங்க வந்ததுல இருந்து கோயில் பக்கமே போகலங்கய்யா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதான் கோயிலுக்கு போய் அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். இதுக்கு எதுக்குமா இவ்வளவு தயக்கம்? கோயிலுக்கு தானே, தாராளமா போயிட்டு வா. நான் டிரைவர் கிட்ட சொல்றேன், கார்லயே போயிட்டு வா. ஐயா வேண்டாங்கய்யா, கோவில் பக்கத்துல தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் நடந்தே போய்க்கிறேங்கய்யா. அதுதான் உன் சந்தோஷம்னா உன் சந்தோஷத்தை நான் கெடுக்க மாட்டேன். சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்கய்யா. அண்ணே, காலையிலேயே குளிச்சு முடிச்சு ரெடி ஆகி எங்கன போயிட்டு இருக்கா? அவ சாமி கிட்ட போறான். உங்களுக்கு காஃபி கொடுத்தாளா? இல்லடா. காலையில காஃபி கொடுக்கணுங்கிறதைய மறந்துட்டு
சாமி பார்க்க போறேன்னு போய்கிட்டு இருக்கா. நீங்க என்னடானா சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? டேய் ஜனா, எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனமா கேட்கணும். நான் சாமி கிட்ட போறான்னு தான் சொன்னேனே தவிர சாமிய பார்க்க போறான்னு சொல்லலையே. புரியலண்ணே. நீ எப்ப பழைய ஆவுடையப்பனா யோசிக்கணும்னு சொன்னியோ அப்பவே இந்த ஆவுடையப்பன் பழைய ஆவுடையப்பனா மாற ஆரம்பிச்சிட்டேன். அண்ணே, சுத்தமா எனக்கு புரியலண்ணே. நீங்க சொன்னதுக்கும் இந்த பட்டிக்காட்டு சிறுக்கி கோயிலுக்கு போறதுக்கும் என்னென்ன சம்மதம் இருக்கு? இருக்குடா. நான் போட்ட கணக்க முறையா மாத்த நினைச்சவன் நீ சொன்ன இந்த பட்டிக்காட்டு சிறுக்கியோட அக்கா புருஷன் சரவணன். அவனை நாம சாமி கிட்ட அனுப்பல. அதே மாதிரிதான் இப்ப ரெண்டாவதா இந்த சிறுக்கி என் கணக்க மாத்த பாக்குறான். அதனாலதான் சொன்னேன் அவ சாமி கிட்ட போறான்னு. அண்ணே, நீங்க சொன்னதுல பாதிதான் எனக்கு புரிஞ்சுது. டேய் ஜனா, சரவணனை சாமி கிட்ட அனுப்புன மாதிரி துர்காவையும் சாமி கிட்ட அனுப்ப முடிவு பண்ணிட்டேன். எதுக்குன்னு திடீர்னு இந்த பிளான்? நாமளும் அந்த குட்டிச்சாத்தான வர வைக்க என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். ஆனா அந்த குட்டி பிசாசு இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம ஆயிப்போச்சு. அதான் இவளையே இல்லாம ஆக்கிட்டா இந்த சிறுக்கிய பார்க்க அந்த குட்டிச்சாத்தான் இங்க வந்துதானே ஆகணும். இதத்தானே நான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட இருந்து. எல்லாம் விதின விதி. இவங்க குடும்பமே நம்ம குடும்ப கையால சாகணும்னு விதி. எல்லாருமே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்க. ஆனா நான் பெரிய மீனை போட்டு அந்த சின்ன மீனை பிடிக்க போறேன். ஐயா, நீங்க சொன்ன பொண்ணை பார்த்துட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல அவ கதையை முடிச்சிட்டு நானே உங்களுக்கு கால் பண்றேன். டேய், அடிக்கிற அடியில சின்ன பின்னமா போகணும் பாத்துக்க. சொல்லிட்டீங்கல்ல, அடிச்சு தூக்குற தூக்குல போஸ்ட் மார்ட்டத்துக்கே பிரயோஜனம் இல்லாம பண்ணிடுறேன். துர்கா, உன் அக்கா புருஷன் போன இடத்துக்கே நீயும் சந்தோஷமா போ. பின்னாலேயே அந்த குட்டிச்சாத்தானையும் அனுப்பி வைக்கிறேன். ஏங்க, பார்த்து எழுதுறீங்க. பார்த்து பார்த்து வாங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஒண்ணும் இல்ல. ஐயோ, என்னங்க ரத்தம் வருது? எதுக்குங்க இப்ப சேலையை கிழிக்கிறீங்க? கையில ரத்தம் வருது. கட்டுப்பட துணி இல்ல. அவசரத்துக்கு என்ன பண்றது? சேலையை தான் கிழிக்கணும்.
பரவாயில்ல விடுங்க. நல்ல நேரத்துல நீங்க என்ன தடுக்கலனா சங்கு தான் எனக்கு. அதையே சொல்லாதீங்க. கண்ணுக்கு எதிராக இப்படி நடக்கிறத பார்த்துட்டு எப்படிங்க சும்மா இருக்கிறது? உங்களுக்கு வர வேண்டிய ஆபத்தை ஏன் மூலமா தடுக்கிறதுக்கு அந்த அம்மன் நினைச்சிருக்கா. நினைச்சத நடத்திட்டா. உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு இந்த சாமி விதி மேலலாம் நம்பிக்கையே இல்ல. அப்படின்னு உங்க மனசு சொல்லலாம். ஆனா விதியை மீறி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. விதிய மதியால வெல்லலான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி விதியை மதியால வெல்லலாம். ஆனா அதை கூட வெல்றதுக்கு விதி இருந்தாதான் வெல்ல முடியும். அங்கேயும் விதிப்படிதான் நடக்கும். பார்க்க சாதாரண பொண்ணு மாதிரி இருக்கீங்க, ஆனா பயங்கரமா பேசுறீங்க. எனிவே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, அந்த அம்மனுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஆமா, நீங்க எங்க போகணும்? வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். ஐயோ பரவாயில்லைங்க, நான் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான் போறேன். நான் நடந்தே போய்க்கிறேன். நீங்களே சொல்லிட்டீங்க பக்கத்துல தான் கோயில்னு. வாங்க, நான் டிராப் பண்றேன். அட வாங்க. டேய், அங்க பாரு. டேய், மொத போனியா இவதாண்டா. அண்ணே, சொல்லுமா. இந்த விலாசத்துக்கு போனோம். வண்டி வருமாண்ணே? வண்டி மட்டும் வராது, நானும் கூட வருவேன். அண்ணே, என்னண்ணே இருக்கிறதுலே ரொம்ப பழைய ஜோக்கா சொல்றீங்க, அது கூட மொக்கையான ஒரு ஜோக்கா சொல்றீங்க. சிரிப்பே வரல. பாரா, வாண்டுன்னு நினைச்சா பெரிய கில்லாடியா இருக்க. அண்ணே அதை விடுங்கண்ணே. இந்த அட்ரஸுக்கு போகணும், வரீங்களா? இல்ல நான் வேற வண்டி பாத்துக்கவா? பேச்செல்லாம் தெளிவா தான் இருக்கு, ஆனா வந்திருக்கிற முறை தான் சரியில்லை. வந்திருக்கிற முறை சரியில்லையா? என்ன சொல்றீங்க? நீ மட்டும் தனியா வந்திருக்க, கூட அப்பா அம்மாலாம் வரலையா? இல்ல அப்பா அம்மா கூட சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு வந்துட்டியா? இந்த உலகத்துல நாம தனியா தான் வரோம், தனியா தான் போக போறோம். நான் மட்டும் அதிசய பிறவியா என்ன? என்ன பாப்பா சொன்ன? அம்மா அப்பாவே இல்ல, அப்புறம் எப்படி அவங்க 2 பேர்கிட்டயும் நான் கோச்சிக்கிட்டு வர முடியும்? என்னது, அப்பா அம்மா இல்லையா? அப்ப யாரு வீட்டுக்கு போயிட்டு இருக்க? ஏன் சித்தி வீட்டுக்கு. ஆஹா, புரிஞ்சிருச்சு. நீ ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்க, சர்ப்ரைஸா உன் சித்தி முன்னாடி போய் நிக்க போற, அப்படிதானே? பா, என்ன ஒரு கண்டுபிடிப்பு. பாப்பா சீட்டை கொடு. டேய், பச்சி கிளம்ப போகுது. பிளேட நீ போடுறியா இல்ல நான் போடவா? எதுக்குடா பிளேடெல்லாம் போட்டுக்கிட்டு? பேக்கே அடிச்சிட வேண்டியதான். நீ ஓட ரெடியா இரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். போலாம் பாப்பா. அண்ணே, உண்மையிலேயே நீங்க வண்டி டிரைவர் தானான்னு சந்தேகமா இருக்கு. ஏன் பாப்பா அப்படி சொல்ற? அட பின்ன என்னென்ன, அட்ரஸ் கேட்டதும் எவ்வளவு ஆகும்னு சொல்ல வேண்டாமா? அதுக்கப்புறம் நீங்க பாட்டுக்கு கூட்டிட்டு போய்
இறங்குற இடத்துல அதிகமா பணம் கேட்டு சண்டை போடவா? ம்? 200 ஆகும் போதுமா? ம், அதுதான் அழகுண்ணே. ஏய், 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 நில்றா, ஏய், ஏய், அண்ணே. ஏய். எனக்கு அவனுங்களை பார்க்கும்போதே சந்தேகமாக இருந்துச்சுமா. நான் நினச்ச மாதிரியே 2 பேரும் களவாணி பயலுக்கு தான். பாவம் பச்சை பிள்ளைகிட்ட போய் பேக் அடிச்சுட்டு ஓடிட்டானுங்க. ஏன் பாப்பா உன் பேக் அடிச்சிட்டு போயிட்டானுங்களே, கொஞ்சம் கூட வருத்தப்படாம நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க? பேச்சை மட்டும் அவ்வளோ வக்கனையா பேசுனல்ல, கொண்டு வந்த பேக்கை கவனமா வச்சிருக்க தெரியாதா? எல்லாம் ஒன்னால தாயா. இந்த பாப்பா வந்த உடனே அட்ரஸை பார்த்துட்டு கூட்டிட்டு போயிருந்தா அந்த களவாணி பசங்க பாப்பா கிட்ட பேக் அடிச்சிருப்பானுங்களா? அண்ணே விடுங்க அண்ணே, அவங்க பேக் எடுத்துட்டு போனதுக்கு பாவம் இதோ டிரைவரை நான் என்ன பண்ணுவாரு? சரி விடுங்க அண்ணே, வாங்க நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு சில்லுன்னு ஜூஸ் குடிப்போம். ஏன் பாப்பா உன் பேக்கை அடிச்சிட்டு போயிட்டானுங்க, உள்ள என்ன வச்சிருந்தியோ? நீ வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவியோன்னு நான் அவ்வளோ பயந்துகிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா ஜில்லுன்னு ஜூஸ் சாப்பிடலாமான்னு கேட்குற? அண்ணே வாழ்க்கை ஒரு வட்டம், எங்க இருந்து கிளம்பணுமோ அங்க திரும்ப வந்தே ஆகணும். அவங்களே வருவாங்கண்ணே, அது வரைக்கும் நாம ஏன் சும்மா இருக்கணும்? வாங்க நாம போய் ஜூஸ் குடிப்போம். ம். அண்ணே சில்லுன்னு 2 ஜூஸ் போட்டு வைக்கிறீங்களா? ம், வாங்கண்ணே. இல்லடா, யாரும் வரலப்பா. உட்கார்றா டே. அப்பா முடியலடா சாமி. இங்க மட்டும் என்ன வாழுதா? ஓடி வர்றதுக்குள்ள நாக்கு தள்ளிருச்சு. முதல்ல பேக்கை திறந்து உள்ள இருக்கிறத எடுத்துட்டு கிளம்புற வழியா பார்ப்போம். சீக்கிரம் தரடா. அதுவும் சரிதான். டேய், பேக்ல பூட்டுலாம் தொங்குதுன்னா உள்ள ஏதோ வெயிட்டா இருக்குன்னு அர்த்தம்டா. சீக்கிரம் தரடா. கடவுளே, உள்ள நிறைய இருக்கணும்ப்பா. ஏழுகுண்டவாடா அள்ளி கொடுப்பா. இப்ப பாரு திறக்க போறேன், திறக்க போறேன், திறக்க போறேன். டேய் வாடா ஓடிடலாம். வாடா 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 டேய் ஓடிடலாம்டா. பேக் அந்த பாப்பா கிட்ட கொடுத்துடலாம் வாடா, அப்பதான் அந்த பாம்பு நம்மள துரத்தாது. பாப்பா அங்க பாரு. பாப்பா பாப்பா உன் பேக்க நான் தெரியாம அடிச்சிட்டேன். உன் பாம்பை ஒண்ணு பண்ண வேணாம்னு சொல்லு. பாம்பா இங்க ஏதும் இல்லையே. திருடுறது தப்பு தானே? தப்புதான் தப்புதான். ஆமாமா. இனிமே திருடுனா என்ன நடக்கும்? சாமி கண்ணை குத்தும். ம், இந்த பாம்பு கொத்தும். ஆமாமா பாம்பு தான் கொத்தும். பாப்பா உன் ஒண்ணு இல்லாத பேக்க நீயே வச்சுக்க.
பாம்ப ஒண்ணு பண்ண வேணாம்னு சொல்லு பாப்பா. டேய் சீக்கிரம் ஓடி வந்துடுறா. இனிமே உன் வாழ்க்கையில திருடக்கூடாது, சரியா? சாகுற வரைக்கும் திருடவே மாட்டேன். ஆளை விட்டா போதும் பாப்பா. ஐயோ பாப்பா, இங்க நடந்தத என்னால நம்பவே முடியல. என் வாழ்க்கையில எந்த திருடனும் திருடன பொருளை திருப்பி வந்து கொடுத்ததா சரித்திரமே இல்ல. உலக அதிசயமா இன்னைக்குதான் முதல்ல பாக்குறேன். அண்ணே, அவங்க திருடங்களே இல்ல, பைத்தியம். ஏன் பாப்பா அவன் பதட்டத்துல பாம்பு பாம்புன்னு சொன்னானே, அது என்ன பாப்பா அர்த்தம்? அது ஒண்ணும் இல்லைண்ணே, எல்லாம் ஒரு மனப்பிரமை தான். அவங்க சொன்ன பாம்பு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதா? இல்லம்மா. இல்லம்மா, இல்ல. அப்ப அது மனப்பிரமை தானே? காலையிலேயே ஒரு த்ரில்லிங் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ணே, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போலாமா? போலாம் பாப்பா. இதுக்கு மேல இங்க இருந்தா எனக்கு கிறுக்கே பிடிச்சிரும். ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நான் கிளம்புறேன். இருங்க, நான் விதியை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். நீங்க அப்ப நம்பல. ஆனா அந்த விதி இப்ப என்ன பண்ணிருக்கு பாத்தீங்களா? என்ன பண்ணிருக்கு? சாமி விதி மேலலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன உங்களை அந்த அம்மன் அவளோட கோயில் வாசலுக்கே கூட்டிட்டு வந்துட்டா. பாத்தீங்களா? இதுதான் விதிங்கிறது. ஹலோ, எனக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு என்னால ஆன ஹெல்ப் பண்ணலாம் தான் உங்களை டிராப் பண்றேன்னு சொன்னேன். அதனால தான் இப்ப நான் இங்க நிக்கிறேன். இதுக்கும் விதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன டிராப் பண்ணலாம்னு நினைச்சீங்களே, அதுதான் விதி. நீங்க நினைச்சிருந்தா அடிப்பட்ட இடத்துலயே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிருக்கலாம். எதுக்கு என்ன டிராப் பண்ணணும்னு யோசிக்கணும்? அந்த நன்றி உணர்வு எப்படி வந்துச்சு? எல்லாம் அவ செயல்தான். ரிலாக்ஸ். உங்க எண்ணத்தை நான் கெடுக்க விரும்பல. நான் கிளம்புறேன். இருங்க, எங்க கிளம்புறீங்க? ஏன், என்னாச்சு? இவ்ளோ தூரம் வந்துட்டீங்க, அப்படியே கோயிலுக்குள்ள வந்து அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போலாம்ல. வாங்க. ஏங்க, என்ன விளையாடுறீங்களா? எனக்கு இந்த சாமி சம்பிரதாயத்துல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. உங்க நம்பிக்கை உங்களுக்கு, என் நம்பிக்கை எனக்கு. அப்படியே இருக்கட்டும், நான் கிளம்புறேன். இருங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஒரு ஃப்ரெண்டா கூப்பிடுற, நீங்க சாமியில கும்பிட வேண்டாம், எனக்காக வாங்க. உங்க பேர் கூட எனக்கு தெரியாது, அதுக்குள்ள ஃப்ரெண்ட் ரேஞ்சுக்கு போயிட்டீங்க. ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு பேரெல்லாம் அவசியம் இல்லைங்க. ஃப்ரெண்டான அடுத்த நிமிஷமே பேர் தெரிஞ்சிரும். என் பேரு துர்கா, உங்க பேரு பூஜிதா. அவ்வளவுதான், இப்ப 2 பேரோட பேரும் தெரிஞ்சிருச்சு. வாங்க போலாம். துர்கா, வேணாங்க, நான் அப்படியே கிளம்புறேன். உரிமையா பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? எனக்காக வாங்க. நீங்க கூப்பிட்டதும் உங்க வண்டியில நான் ஏறினல, இப்ப நான் கூப்பிட்டா நீங்க வரமாட்டீங்களா பூஜிதா? ஏன் துர்கா, அதுவும் இதுவும் ஒண்ணா? ஒண்ணுன்னு நினைச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். இப்ப வருவீங்களா மாட்டீங்களா? சரி, வரேன். ஏங்க நில்லுங்க, வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? ஏங்க, வண்டியை நிப்பாட்ட போனங்க, இப்படி மிரட்டுறீங்க? சரி சரி, வாங்க. வாங்க. சரி, வாங்க போலாம். என் வாழ்க்கையில எனக்கு விவரம் தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கோயிலுக்குள்ள வர்றது. எதுக்குமே ஒரு ஆரம்பம் இருக்குல்ல, அது இதுன்னு நினைச்சுக்கோங்க. பா, எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கீங்களே, பேசாம நீங்க வக்கீலுக்கு படிச்சிருக்கலாம். எங்க? ஆமா, உங்களுக்கு எப்படி சாமி அம்மன் மேல இவ்ளோ அட்டாச்மெண்ட்? சின்ன வயசுல இருந்து எனக்கு எல்லாமே என் அம்மா மாசாணி அம்மா தான். கஷ்டம்னு வந்தவங்கள என் மாசாணி அம்மா கைவிடுறதே இல்ல. மலை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல உருக வச்சிருவா என் அம்மா. நாம ஒண்ணு நினைச்சா சாமி ஒண்ணு நினைக்கும்னு நிறைய பேரு அது தப்பான அர்த்தத்துல சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா,
கடவுள் போட்ட கணக்க புரிஞ்சுக்காம நாம நம்மளோட கஷ்டத்தை மட்டுமே யோசிக்கிறோம். காரணமே இல்லாம ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு பண்றது இல்ல. இப்ப கூட நான் உங்களை பார்த்ததுக்கும் நீங்க என்ன பார்த்ததுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்தை என் மாசாணி அம்மா வச்சிருப்பா. நீங்க இவ்ளோ சொல்றீங்க, ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்தே சாமி மேல ஒரு பிடிப்பே இல்லாம போயிடுச்சு. விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே நம்ம முயற்சியில கிடைக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு சாமி மேல நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. எல்லாம் நேரம் வரும்போது தானா புரியும். துர்கா, நான் இங்கேயே நிக்கிறேன், நீங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. நான் ஒன்னும் உங்களை சாமி கும்பிடலாம் சொல்ல மாட்டேன். சும்மா பக்கத்துல வந்து நில்லுங்க போதும். அட வாங்க வாங்க. உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ஏங்க உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. சொல்லுங்க. மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். ஐயரே, பேரு பூஜிதா. மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, பூஜிதாவிற்கு சக குடும்பம் சகல ஆரோக்கியம் செல்வ செல்வாக்கு தந்தருளும் அம்பிகையே போற்றி, ஆதிசக்தியே போற்றி. ஏங்க எதுக்குங்க இதெல்லாம்? என்னமோ தெரியல, உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். அம்பிகையே போற்றி, ஆதிசக்தியே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல அம்பிகையின் அருளாலே சகல சௌபாகியமும் கிடைக்கட்டும், நலமும் வளமும் சூழ நீடோடி வாழ்க வாழ்க. வாங்கிக்கோங்கம்மா. இந்தாங்கம்மா. அம்பிகையின் அருளோடு வளமும் நலமும் சூழ நீடூடி வாழ்க. சரி வாங்க போலாம். எப்படியோ என்னையும் கை நீட்டி குங்குமம் வாங்க வச்சிட்டீங்க. சாமி தானே கும்பிட மாட்டேன்னு சொன்னீங்க, குங்குமம் வைக்க மாட்டேன்னு சொல்லலையே. நீங்க பயங்கரமான ஆளுதாங்க. சரி ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போங்க. சரி வரேன். பாப்பா, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க, உண்மையிலே இங்கதான் வரணுமா? இல்ல உன்கிட்ட பணம் ஜாஸ்தி கேட்டதுனால அந்த ரவுடிகளை ஏதோ பண்ண மாதிரி என்னையும் ஏதாவது பண்ண போறியா? பயப்படாதீங்கண்ணே, நான் வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஏன் பாப்பா, இங்கதான் உங்க சித்தி வேலை செய்யறாங்களா? அண்ணே, இந்த வீட்டோட கடைசி மருமகளே என் சித்தி தான். ஐயோ, பெரிய இடத்து புள்ளியா நீ?
தெரியாம உங்ககிட்ட ஓவரா பேசிட்டேன். நீ காசை கொடுமா. சரிம்மா, போயிட்டு வரேன். டே ஜனா, என்னடா பாத்துட்டு இருக்க? என்ன நீங்க 2 பேரும் இப்படி பாக்குறீங்க? டேய் ஜனா, நம்ம கௌரிடா. ஊர்ல இருக்கும்போது என்ன உங்க கூட கூட்டிட்டு வர அவ்வளோ போராடினீங்க. இப்ப வாசல்லே வந்து நிக்கிறேன், உள்ள வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது ஒண்ணு இல்ல கௌரிமா, உன்னை பார்த்த சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. அதான் நீ வா, வாமா உள்ள வா. ஜனா கூட்டிட்டு வா. வாமா உள்ள வா. வா. என்ன அந்த ஒண்ணும் இல்லாதவ பரலோகம் போனதுக்கு நமக்கே இன்னும் செய்தி வரல. அதுக்குள்ள இந்த புல்லு பூச்சிக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? டேய் மெதுவா பேசுடா. முதல்ல அந்த அரபாடி லாரிக்காரனுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேளுடா. சரிங்கண்ணே. ஐயா. டேய் என்னடா ஆச்சு? வேலை முடிஞ்சா ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கே வந்துட்டா. நீ ஒரு ஃபோன் போட்டு சொல்றதுக்கு வலிக்குதா? ஐயா, வேலை முடிஞ்சிருந்தா நானே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டேனா? கடைசி நேரத்துல ஒருத்தி குறுக்க வந்து காரியத்தையே கெடுத்துட்டாயா. அப்படின்னா அந்த சிரிக்கி சாகலையா? இல்லைங்கய்யா. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட போய் ஒரு வேலை சொன்ன பாரு, என்ன சொல்லணும்யா? வெய்யா போன.
என்ன கௌரிமா போட்டோவையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஆ. என்னடா ஆச்சு? பிளான் சொதப்பிருச்சுனே. அந்த சிறுக்கி தப்பிச்சிட்டா. எங்க வந்து ஒய்யாரமா உட்கார்ந்திருக்க? இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? எந்திரி முதல்ல. அகிலா, யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. பாவம் சின்ன புள்ள ஊர்ல இருந்து தனியா கஷ்டப்பட்டு வந்திருக்கு, களைச்சு போய் சோஃபால உட்கார்ந்திருக்கு. அதுக்கு போய் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? கௌரி யாருக்கு சொந்தம்? துர்காக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம். அது மட்டுமா, நம்ம மறையனூர் கிராமத்தோட தெய்வ குழந்தை. அப்படிப்பட்ட குழந்தை நம்ம வீட்டு சோஃபால உட்கார்ந்தா குறைஞ்சா போயிடும்? பார், எல்லாத்துக்கும் மேல கௌரி இப்ப நம்ம வீட்டு புள்ள. அவளுக்கு இந்த வீட்ல எல்லா அதிகாரமும் உண்டு. கௌரி, கௌரி, ஓவரா தான் போறாளுங்க. கௌரி எப்படி இருக்க? நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஆமா, எப்ப வந்த? நீ வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. கொஞ்சம் மூச்சை விட்டு தான் பேச துர்கா. உனக்கு எப்பவும் கிண்டல் தான். சரி சரி, எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, கிளம்பி வந்துட்டேன். துர்கா, ஐயா, முதல்ல கௌரிய கூட்டிட்டு போய் சாப்பிட வை. அப்புறம் ரூம்ல உட்கார்ந்து விடிய விடிய பேசுங்க. கௌரிமா, உன் சித்தி கிட்ட உன்னை கூப்பிட்டு வச்சுக்கோன்னு சொன்னேன். ஆனா அவ தான் கேட்கல. ஆனா நல்ல வேலை நீயே வந்துட்ட. இனிமே துர்கா சந்தோஷமா இருப்பா. துர்கா, கௌரியை கூட்டிட்டு போமா. மேல கெஸ்ட் தங்குற ரூம் இருக்குல்ல, அங்க தங்க வச்சுக்க. சரிங்கய்யா. கௌரி வா வா வா. ஏங்க, வர வர நீங்க பண்றது என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு அந்த துர்கா முன்னாடியே என்ன அரைஞ்சீங்க, இன்னைக்கு இந்த குட்டி பிசாசு முன்னாடி என்ன திட்டுறீங்க. அப்படி என்ன அந்த ரெண்டு பேர் மேலயும் அவ்வளவு கரிசனம்? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது.
அதை புரிய வைக்க நேரமும் எனக்கு கிடையாது. ஜனா, வா போலாம். என்னக்கா, ஒரு தண்ட கர்மாந்திரத்தை துரத்துறதுக்கு நம்ம படாத பாடுபட்டு இருக்கோம். இப்போ குட்டி பிசாசு வேற வந்து ஒட்டிக்கிச்சு. எப்படிக்கா விரட்ட போறோம்? சூடு கண்ட பூனை பாலை பார்த்தாலும் பயப்படும்னு சொல்ற மாதிரி இந்த வெறும் பையன் அவ என்ன பார்த்து பயந்துதானே ஆகணும். அந்த பயத்தை வச்சே அதுங்க 2 பேரையும் என்ன பண்றேன்னு பாரு. தேங்க்யூ யுவர் ஆனர். அசோக், குட் ஆர்குமெண்ட்ஸ். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வக்கீல் சார், ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில இவ்வளவு சீக்கிரமா இந்த ராட்சசி நிஷா கிட்ட இருந்து விமோசனம் கிடைக்கும் நான் கனவுல கூட நினைக்கல. எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து என்னோட 2 கடந்த வாழ்க்கையை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணாம நிம்மதியா சந்தோஷமா இரு, அதுவே எனக்கு போதும். ரொம்ப நன்றி வக்கீல். தேங்க்யூ வெரி மச். நீ போ. சரி. ஓ, நீயா? இப்பதான் உன் புருஷன் காலை விழாத குறையா நன்றி சொல்லிட்டு போறான். அடுத்து நீயா? ஏமா நிஷா, உன் புருஷன் உன்னை ராட்சசின்னு சொல்லிட்டு போறான். இப்படியா ஒரு பொண்ணு பேர் வாங்குறது? நிஷா, பொண்டாட்டிங்க டார்ச்சர்னு எவ்வளவோ விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன் டார்ச்சரை என் லைஃப்ல இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஏமா, ஒரு சண்டை நடந்தா எதுக்குங்க உங்களுக்கு வீண் வம்புன்னு சொல்ற பொண்டாட்டிங்க மத்தியில அவனை வெட்டிட்டு வா, குத்திட்டு வான்னு கையில அருவாளை கொடுத்து விட்டுருக்க. எந்த பொண்டாட்டியாவது புருஷனை ஏன்டா கொலை பண்ண மாட்டேங்கிறன்னு அடிப்பாளா? ஏய், நீ எல்லாம் சீ, என்ன பொண்ணு? ஏய், யாரு முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. ஒரு பொண்ணு உருவத்தில் இருக்கிற ஒரு ராட்சசி கிட்ட. என்ன உன் வக்கீல் புத்தி என்கிட்ட காட்டுறியா? நிஷாடா, தாஸோட தங்கச்சி நிஷாடா. நீ யாரோட தங்கச்சியா வேணா இருந்துட்டு போ. உன் புருஷனுக்கு உங்ககிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுத்ததோட என்னோட வேலை முடிஞ்சு போச்சு. வேணும்னா உன் வக்கீல் கிட்ட போய் ஏன்டா டைவர்ஸ் கொடுக்க விட்டேன்னு சண்டை போட்டுட்டு போ. டேய், இந்த நிஷாவோட வாழ்க்கையில குறுக்க வந்து நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட. என் நிம்மதியை கெடுத்த உனக்கு இனிமே உன் வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. ஏண்டா இவ கேஸ கையில எடுத்தோம், ஏண்டா இவளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தோன்னு நீ தினம் தினம் புலம்பல. நான் தாஸோட தங்கச்சி நிஷா இல்லடா. ஏய் சி, நிஷாமா, அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாமா போலாம். இருக்குடா உனக்கு இனிமேதான். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. சி, போ. ஏய் ஏய், என்ன பூஜிதா, முகத்துல ஒரு கோவம், கையில ஒரு வேகம், என்ன ஆச்சு? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? எத்தனை தடவை உனக்கு கால் பண்றது? கோர்ட் டைம்ல ஃபோன் எடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? என்னமோ புதுசா கேட்டுட்டு இருக்க. நீ கோர்ட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் ஃபோனே பண்ண. நான் கோர்ட்டுக்குள்ள போக கூடாதா? ஏன்? அத இப்ப கேளு. ஆமா, நிஷா கேஸ் என்னாச்சு? அசோக் எடுத்த கேஸ் என்னைக்கு தோத்துருக்கு? டைவர்ஸ் கன்ஃபார்ம் ஆகி அவ புருஷன் ஒரு பெரிய கும்பிடு போட்டு கிளம்பிட்டான். போச்சு, எல்லாம் போச்சு. ஏய், இப்ப என்ன ஆச்சுன்னு தலையில அடிச்சுக்கிற? இப்போ ஒண்ணும் ஆகல, ஆனா இனிமே நினைச்சு பார்க்காததெல்லாம் நடக்கும். இங்க பாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நல்ல மூட்ல இருக்கேன். ப்ளீஸ் அதை கெடுத்துறாத. ரொம்ப ஓவரா பேசாத. யாரு கேட்ட அந்த நிஷா கேஸ எடுத்த? ஏய், அந்த கேஸ் இப்ப எடுத்ததுனால என்ன ஆச்சு? பிரச்சனை தெரியாம பேசாத. அந்த நிஷா யாருன்னு தெரியுமா? ஓ, தெரியுமே, தாஸோட தங்கச்சி. தாஸ் யாருன்னு தெரியுமா? நிஷாவோட அண்ணன். என்ன நக்கலா? ஏண்டா, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடானா கிண்டலா பதில் சொல்லிட்டு இருக்க? சரி சரி, நான் சீரியஸாவே கேக்குறேன். இப்ப அந்த நிஷா கேஸ எடுத்ததுனால என்ன பிரச்சனை? டேய், தாஸ்ங்கிறது சாதாரண ஆள் கிடையாதுடா. அவன் பெரிய ரவுடி. ஏன், அவன் அண்டர் கிரவுண்ட் தாதாவுக்கு ஈக்குவலான ஆளு. பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பர்சன்ஸோட டைரக்ட் லிங்க்ல இருக்கவன். அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்வான்.
இந்த விஷயம் தெரிஞ்சதா சேம்பர்ல இருக்கிற பெரிய பெரிய வக்கீல் எல்லாம் இந்த கேஸ் எடுக்காம அவாய்ட் பண்ணாங்க. நீ என்னடானா பெரிய இவனாட்டம் கேஸ் எடுத்துட்டு அந்த நிஷாவுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்திருக்க. கண்டிப்பா அந்த தாஸ் சும்மா இருக்க மாட்டான். அத நினைச்சு பயந்துட்டு இவ்ளோ நேரம் நான் காத்துட்டு இருந்தேன். இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு கேஸ் வந்தா யாரு என்னன்னு தெளிவா தெரிஞ்சு விசாரிச்சுக்குவியே. இந்த கேஸ்ல மட்டும் அப்படி என்னடா அசால்ட் உனக்கு? எல்லாத்துக்கும் காரணம் என் வீட்டுல நடக்கிற பிரச்சனை தான். மனசுல நிம்மதி இல்லாம அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன். அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரதான் நான் இந்த கேஸே எடுத்தேன். இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு இருந்தாலாவது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு நினைச்சேன். இப்போவும் நான் தப்பு பண்ணல. கல்யாண வாழ்க்கையில நிம்மதி இல்ல, எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி கொடுன்னு ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்டான். அவனை பார்க்கும்போது அப்படியே என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அவனாவது நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கி கொடுத்தேன். இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் நடக்கட்டும். என் வாழ்க்கையில் நிம்மதி போய் ரொம்ப நாள் ஆச்சு. இதில் புதுசாக ஒருத்தன் வந்து என் நிம்மதியை கெடுக்க போறானா? விடு, பார்த்துக்கலாம். கௌரி இப்ப நம்ம வீட்டு புள்ள. அவளுக்கு இந்த வீட்ல எல்லா அதிகாரமும் உண்டு. என்னாச்சுக்கா? அந்த குட்டி சாத்தா என்ன பார்த்த பார்வை இன்னும் என் கண்ணு முன்னாலேயே நிக்குது. அவளுக்கு எவ்வளவு எகத்தாளம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து ஏன் முன்னாடியே கால் மேல கால் போட்டு உட்காருவா. உட்கார்ந்தது மட்டும் இல்லாம என்னையே கேவலமா பாக்குறா. எனக்கு இருந்த கோபத்துக்கு அவ கண்ணு மொழிய தோண்டி எடுத்திருப்பேன். முடியாம போச்சு. அவ கண்ணு மொழிய நீங்க தோண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணு மொழிய அவ தோண்டி எடுத்துருவான்னு நினைக்கிறேன். அதுக்காகவே ஊர்ல இருந்து கையும் பையுமா இங்க வந்திருப்பா போல. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டின கதை என்கிட்ட நடக்காது. ஏன்னா எனக்கு ஆக்கி படைக்க தெரியாட்டியும் கூட உடைச்சி சுக்கு நூறு ஆக்க தெரியும். 1000 பேர் வந்தாலும் அசராம நிக்கிறவ இந்த அகிலா. இந்த சுண்டக்கா புள்ளைய கால்ல போட்டு நசுக்கி தூக்கி எரிஞ்சிட மாட்டேன். அக்கா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த குட்டி பிசாச சாதாரணமா எடை போடாதக்கா. அவ்வளோ பெரிய பஞ்சாயத்துல அசராம நின்னு தர்மகர்த்தாவே கதர் அடிச்சவ. நம்மெல்லாம் அவளுக்கு ஏமாத்துறோம். அந்த முட்டா பசங்க தான் கூறு வாரி இல்லாம பொடி புள்ள பேச்சு கேட்டு நடந்துகிட்டானுங்கன்னா நானுமா? அவ ஊர்ல அவ என்ன வேணும்னாலும் நாட்டாம பண்ணிருக்கலாம். ஆனா இங்க இந்த அகிலா கிட்ட பொட்டி பாம்பாதான் கிடக்கணும். அக்கா, வீர வசனம்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த குட்டி பிசாசு மந்திர தந்திரம் எல்லாம் தெரிஞ்சவனு கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இல்லாம அந்த ஊரையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கான்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் நான் சொல்றேன், அந்த குட்டி பிசாசு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு. சொல்லாம வந்த குட்டி சாத்தான எப்படி சொல்லாம கொள்ளாம ஓட வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அக்கா, இது மட்டும் சரியா நடந்துச்சு. நம்மள பிடிச்ச கரகமே விட்ட மாதிரி. ஹே புள்ள பூச்சி, ஏன் முன்னாலயா கால் மேல கால் போட்டு உட்கார்ற? உன்னை எப்படி திக்கு தெரியாத காட்டுக்குள்ள நான் அலைய வைக்கிறேன்னு மட்டும் பாரு. கௌரி, நீ வருவன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எப்படி கௌரி இருக்க? உன்னால என்ன பார்க்காம இருக்க முடிஞ்சதா? நீ இங்க என்ன விட்டுட்டு எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் நானும் அங்க இருந்தேன்.
எல்லாரும் எப்படி இருக்காங்க? சேலை விக்கிற கிழவி, குறி சொல்ற கிழவி, செல்லாத்தா, அவங்க குழந்தை சாவித்ரி, தர்மகதா, முத்தண்ண, கோயில் பூசாரி, அப்புறம் சரி 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 சரி. அதான் மொத்தமா எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டியே, அப்புறம் எதுக்கு தனித்தனியா விசாரிச்சிட்டு இருக்க? எல்லாரும் அந்த மாசாணி அம்மா புண்ணியத்துல நல்லா இருக்காங்க. அந்த மாசாணி அம்மா நீ இருந்த வரைக்கும் அவ கூட பேசுறதுக்கு ஆள் இருந்துச்சு. நீ இங்க வந்துட்ட, அதனால அவ பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம கஷ்டப்படுறா. நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, சும்மா சொன்ன. நீ அவளை விட்டுட்டு வந்தாலும் அவ உன்னை விட்டுருவாளா? அவ நீ பேசுறத கேட்டு அப்படியே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆமா கௌரி, நீ எதுக்கு திடீர்னு இங்க வந்த? இப்பதானே சொன்ன, அந்த மாசாணி அம்மா நீ சொல்றத கேட்டுட்டு என்கிட்ட எல்லாத்தையும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான்னு. நீ கஷ்டப்படுறேன்னு சொன்னா, அதான் கிளம்பி வந்துட்டேன். அதான் நான் வந்துட்டேன்ல, இனி உனக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது. துர்கா, உன் கண்ணீர் சொல்லுது உன் மனசுல இருக்கிற வலிய. மனசு விட்டு பேசினா பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. உன் மனசுல இருக்கிறத சொல்லு. உன் கௌரி தானே? நாம நம்ம ஊர்ல உனக்கு நான், எனக்கு நீன்னு இருந்தோம்ல, அப்படியே இருந்திருக்கலாம். துர்கா, இந்த உலகத்துல எவ்வளோ விலை கொடுத்தாலும் திரும்ப வாங்கவே முடியாத விஷயங்கள்ல ரொம்பவே முக்கியமான ஒண்ணு கடந்து போன காலம். வாழ்க்கை பாதையில நமக்கு ஓய்வே கிடையாது. தூங்குறப்ப கூட நாம அந்த இரவையும் நேரத்தையும் கடந்துகிட்டு தான் இருக்கோம். பஸ்ல ஏறி சீட்டை பிடிச்சு தூங்கிட்டா பஸ் நின்ன பிறகு கண்ணு முழிக்கிறப்ப வேற ஊர்ல இருக்கிறது இல்ல, அந்த மாதிரிதான் வாழ்க்கையும். அதனால போனத பத்தி கவலைப்படாத. இனிமே நீ வாழ போற வாழ்க்கைய பத்தி மட்டுமே யோசி. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வெளிய போடி, வெளிய போடி. எனக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க பாரு துர்கா, நீ எதுவுமே சொல்லாட்டியும் உன் கௌரி உன் கஷ்டம் தெரிஞ்சுதான் வந்திருக்க. எதுவும் கடந்து போயிடும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இந்த ரெண்டு மட்டும் மனசுல வச்சுக்கோ, உனக்கு எதுவுமே கஷ்டமா தெரியாது. பத்தாததுக்கு உன் கௌரி இருக்க பக்கத்துல, அப்புறம் என்ன கவலை உனக்கு? சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரி சரி துர்கா, சரி துர்கா, சரி 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 துர்கா, சரி துர்கா. அம்மா, எப்படி கௌரி கண்டுபிடிச்ச? ஏன் அம்மா கையை தொட்டுதான் கண்டுபிடிக்கணுமா என்ன? பெரிய மனுஷி, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். அப்படியா? வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இந்த அம்மாவை பார்க்கணும்னு தோணலையா? வீட்ல இல்லைன்னு தெரியும், சரி வரட்டும் பாத்துக்கலான்னு இருந்துட்டேன். இப்போ நீயே வந்துட்ட. நம்பிட்ட. உனக்கா சமாளிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். சரி, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. அம்மாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வந்துடுறேன். துர்கா, சாப்பிட எதுவும் கொடுக்க மாட்ட போல. ஐயோ, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, பக்கத்துல தான் மார்க்கெட், நான் போயிட்டு வந்துடுறேன். என் கௌரிக்கு இன்னைக்கு
வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கறேன். சரியா? சரி, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. 10 நிமிஷத்துல வந்துருவேன். காவேரி, எனக்கா அந்த வெள்ளங்காதவ துர்காவுக்கு ஒரு வேலையை கொடுத்து வெளியில அனுப்பிட்டேன். அடுத்து அந்த குட்டி சாத்தான இன்னைக்கு இங்க இருந்து கடத்துறோம். சூப்பர்க்கா. அக்கானா அக்காதான். அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் போடுற டிராமாவில அந்த குள்ள கத்திரிக்காய் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூட வரணும். கவலையே படாதீங்கக்கா. என் நடிப்ப எப்படி பிச்சு உதறேன்னு பாருங்க. ஹே, அவ வந்துட்டா. அந்த குட்டி பிசாசு வந்துட்டு இருக்கா. கவனம், நீ ஆரம்பி. அக்கா, நான் ரெடி. போலாமா? இருடி. கோயிலுக்கு பூ வாங்கிட்டு வர சொல்ல ஆள் அனுப்பியிருக்கேன். வரட்டும், போலாம். கௌரி, சொல்லுங்கம்மா. என்னம்மா, யார தேடிட்டு இருக்க? நான் யாரை தேட போறேன்? என் துர்காவை தான். அக்கா, கௌரி பதில் சொல்ற அழகே தனி இல்ல? உங்க அக்கா துர்கா இங்க வேலையாளா இருக்கும் போதே வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வா. இப்போ இந்த ஜமீன் வீட்டுக்கு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் கூட எல்லா வேலையும் நான் தான் செய்வேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. அதுவும் ஒரு பக்க கால்லயே நிக்கிறா. அடுத்த கால மாத்த கூட அவளுக்கு நேரம் இல்லைன்னா பாத்துக்கோயே. கௌரி, துர்கா ஏதாவது வேலையா வெளியில போயிருப்பா. நீ அவகிட்ட சொல்லி எல்லாரையும் போல இருக்க சொல்லு. சரியா? கண்டிப்பா சொல்றேம்மா. நீங்க சொல்லி செய்யாம இருப்பேனா? சரிம்மா. சரி காவேரி, பூ வாங்க போன ஆளு வர மாதிரி தெரியல. நீ வா, பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோவில்ல இருக்கணும். அக்கா அக்கா அக்கா, பாவம் கௌரி வீட்ல தனியா இருப்பா. நம்ம ஊர் கோவில் எப்படி இருக்குன்னு நம்ம கூட்டிட்டு போய் காட்டலாம்க்கா. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நைட்டு நேரத்துல சின்ன புள்ளைய கூட்டிட்டு போக சொல்ற? ஏங்கா, கௌரி அம்மா மத்த பிள்ளைங்க மாதிரியா? நம்ம ஊர்ல கோவிலும் சரி, ஊர் மக்களுக்கும் சரி, எப்ப எது நடக்கணும்னாலும் கௌரிய கேட்டுதானே முடிவெடுப்பாங்க. கௌரியும் நேரங்காலம் பார்க்காம செய்யறவ. அப்படிப்பட்ட கௌரிய கூட்டிட்டு போறதுக்கு பயப்படுறீங்க? நாம என்ன சினிமாவுக்கா கூட்டிட்டு போறோம்? கோயிலுக்கு தானேக்கா கூட்டிட்டு போறோம். கூட்டிட்டு போலாம்க்கா. அக்கா. ஆமா, என்ன 2 பேரும் என்ன வச்சு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? அது ஒண்ணு இல்ல கௌரிமா. நம்ம ஊர்ல எப்படி மாசாணி அம்மன் கோவில் இருக்கு, இங்க ஒரு பிடாரி அம்மன் கோவில் இருக்கு. மாசாணி அம்மன் மாதிரியே இந்த அம்மனுக்கும் ரொம்ப சக்தி அதிகம். பிடாரி கோவில்ல ராத்திரி பூஜை ரொம்ப சூப்பரா இருக்கும். நானும் அக்காவும் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்க ஒரு பிடாரி அம்மன் கோவில் இருக்கு. நாங்க மட்டும் போறோமே, சரி உன்னையும் கூட்டிட்டு போலான்னு அக்கா கிட்ட கேட்டேன். ஆனா அவங்க நீ சின்ன பிள்ளைன்னு பயப்படுறாங்க. பெரியம்மா சொல்றது சரிதானம்மா. நான் சின்ன பிள்ளை தானே, அதனால நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. கௌரிமா, நான் சொன்னது நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. காவேரி சொன்னதும் சரிதான். உனக்கு தான் கோவில்னா ரொம்ப பிடிக்குமே. நீயும் உன் சித்தியும் வீட்டுல இருக்கிற நேரத்தை விட கோவில்ல இருக்கிற நேரம் தான் அதிகம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை மறந்துட்டு நான் என்னென்னமோ பேசிட்டேன். நீ வா, போயிட்டு வந்துடலாம். இல்லம்மா, துர்கா என்ன காணும்னு தேடும், அதனால நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அக்கா. என்னடி சொல்லடி. ஏன் கௌரிமா, துர்கா தேடுவான்னு வரமாட்டேன்னு சொல்றியா? செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டா அவன் சொல்லிட்டு போறான். நீ எங்க கூட போயிருக்கேன்னு தெரிஞ்சா துர்கா என்ன திட்டுவா போறா? காவேரி, கௌரிக்கு நம்மள பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம கூட வரக்கூடாதுன்னு ஏதேதோ சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. கௌரி, உனக்கு பிடிக்கலன்னா நீ வர வேண்டாமா? அம்மா, பிடிக்காமலாம் இல்ல. இப்ப என்ன, நான் உங்க கூட கோவிலுக்கு வரணும், அவ்வளவுதானே? சரி, வந்துட்டா போச்சு. வாங்க போலாம். அப்பாடா, ஒரு வழியா வர ஒத்துக்கிட்டா.
என்ன என்ன வர சொல்லிட்டு நீங்க அங்கேயே நின்னா என்ன அர்த்தம்? வாங்க போலாம். போலாம் போலாம். நீ போ, நாங்க வரோம். அக்கா சக்சஸ். வா போய் கார்ல ஏறு கௌரி. போ ஏறு. வா. வண்டி இதுக்கு மேல போகாது. அம்மா நீங்க காரை விட்டு இறங்கி நடந்தே ஆகணும். ஏன்பா இத நீ எனக்கு சொல்லணுமா? நான் என்ன இன்னைக்கு நேத்தா இங்க வந்துட்டு இருக்கேன்? கௌரிமா, இதுக்கப்புறம் கோயிலுக்கு நாம நடந்துதான் போகணும். வாமா போலாம். அதுதான் வழின்னா வேற என்ன செய்ய முடியும்? நடக்கலாமே. இத பாரு, நீ இங்கேயே இருக்கணும். கையில கொல்லிக்கட்டையை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிடாத, சரியா? சரிம்மா. கௌரிமா, இதுதான் வழி. இப்படிதான் நாம போகணும். போலாமா? போலாமா? போ. என்னம்மா கோவில் திருவிழான்னு சொன்னீங்க? கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எந்த வெளிச்சமும் தெரியல. காது கெட்டின தூரமோ எந்த சத்தமும் கேட்கல. ஏன் கௌரி, இது என்ன கிராமமா? ரேடியோ குழாயெல்லாம் கட்டி பாட்டு போடுறேங்கிற பேர்ல கத்த விடுறதுக்கு. இந்த பிடாரியம்மன் கோவில்ல சத்தமே இல்லாம ஆரவாரம் இல்லாம தான் பூஜையே நடக்கும். நீ கோயிலுக்கு வந்து பாரு, அப்ப தெரியும். அப்படியா? சரி வாங்க போலாம். இதுக்கு மேல போனா இந்த குட்டி பிசாசு கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்ம பிளானையே சொதப்பிடும். இப்படியே கழட்டி விட்டுற வேண்டியதுதான். காவேரி அக்கா நில்லு. கோயிலுக்கு கொண்டு வந்த பூஜை பொருள் எல்லாம் எங்கடி? என்னக்கா புரியலையா? ஐயோ அக்கா, கார்லயே மறந்து வச்சிட்டேன்க்கா. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கோயிலுக்கு கொண்டு வந்ததை கார்லயேவா விட்டுட்டு வருவாங்க? போய் எடுத்துட்டு வா. எனக்கு இருட்டுனா பயம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தோம் என்ன தனியா போக சொல்றீங்களா? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்களும் வாங்கக்கா. என்னது, நானும் வரணுமா? நான் உன் கூட வந்துட்டா கௌரியை யார் பாத்துக்குவா? கௌரிக்கெல்லாம் இருட்டு பார்த்து பயமே கிடையாதுக்கா. ஒரு 5 நிமிஷம் நிக்க மாட்டாளா?
நீங்க வாங்கக்கா. உன்னோட சின்ன மறதியால எவ்வளவு பிரச்சனைன்னு பாரு. சரி, பூவும் வேணாம் ஒண்ணும் வேணாம், வா கோயிலுக்கு போலாம். அம்மா, கோவிலுக்கு போறப்ப வெறும் கையோட போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேன். அப்படி சொல்லுடி என் குட்டி பிசாசு. இல்ல கௌரி, உன்னை தனியா விட்டுட்டு நான் போக மாட்டேன். நாம கோயிலுக்கே போலாமா? அம்மா, என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க போயிட்டு வாங்க. இருந்துருவல்ல, 5 நிமிஷம் இப்படி போயிட்டு இப்படி வந்துருவோம். சரிங்கம்மா, நீங்க போயிட்டு வாங்க. கவனமா இருக்கணும். சரிம்மா, வாடி வா. காவேரி, நாம நினைச்ச மாதிரியே அந்த குட்டி பிசாச நடு காட்டுல விட்டாச்சு. ஆமாக்கா. அக்கா, இந்த காட்டை பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த குட்டி பிசாசு இன்னும் கொஞ்ச நேரத்துல அரண்டே செத்துருவா. சுத்தி 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு வண்டியோ ஆள் நடமாட்டமோ இருக்காது. அவ இங்கேயே கிடந்து சாகட்டும். இங்க இவ செத்துக்கிட்டு இருப்பா, அங்க அந்த துர்கா இவளை காணோன்னு நினைச்சு நினைச்சு சாவா. கரெக்டுக்கா. இனிமே வீட்ல இருக்கிற அந்த பட்டிக்காட்டு சிறுக்கி இந்த குட்டி பிசாசை தேடி பேயா அலைய போறா. சரி சரி, வா வா, சீக்கிரம் போலாம். கை கை கொடுங்க. இவன் எங்க போனா? செல்வம், எங்கடி இவன்? செல்வம், செல்வம், செல்வம் எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. எங்க போயிட்டான்? செல்வம், செல்வம். அக்கா, அவனை எங்க காணோம்க்கா? நினைச்சேன் இந்த லூசு டிரைவர் கண்டிப்பா இப்படிதான் ஏதாவது செய்வான்னு. கொல்லிக்கட்டைக்கு பிறந்தவன். அக்கா, அந்த டிரைவர் எங்கக்கா போய் தொலைஞ்சிருப்பான்? டக்குன்னு ஒரு ஃபோன் போட்டு வர சொல்லுங்கக்கா. ஏய், நான் எங்க ஃபோன் எடுத்துட்டு வந்தேன்? நீ உன் ஃபோன்ல பண்ணு. ஐயோ அக்கா, நானும் ஃபோன் எடுத்துட்டு வரல. ஐயோ, நமக்கு வாய்க்கிறதுங்கெல்லாம் எல்லாத்தையும் விட மோசமா வாக்கிது. இவன் வேற எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டானே, நாம என்ன பண்றது இப்போ? அக்கா, அங்க குட்டிச்சாத்தான் தனியா நிக்கிறானா, இங்க நாம தனியா நிக்கிறோம். இந்த லூசு டிரைவர் தான் நம்மள வச்சு செஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். என்னடி என்னமோ சவுண்ட் எல்லாம் வருது? எனக்கு பயமா இருக்குக்கா. ஐயோ, இந்த டிரைவர் பையில நம்ம இப்படி வந்து சிக்கிக்கிட்டோமே. அக்கா, சத்தம் அதிகமாகுதுக்கா. அக்கா வாங்க, இங்க இருந்து போயிடலாம். அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. வாக்கா, இங்க இருந்து போயிடலாம். ஏய், டிரைவர் வராம எப்படி போறது? அந்த லூசு பையன் என்னைக்கு வந்து நாம என்னைக்கு கிளம்புறது? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நம்மள கண்டிப்பா காத்து கருப்பு அடிச்சிருக்கா. வாக்கா போலாம். ஏய் வாக்கா, நடந்தே போயிடலாம். வாக்கா, இருடி வா. எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே இந்த டிரைவர் பையன். நடு காட்டுல அப்படி சாவடிக்கிறானே. செல்வம், செல்வம், எங்கடா போன? அக்கா, சத்தம் போடாதக்கா, பயமா இருக்கு. சத்தம் போடாம எப்படி கூப்பிடுறது? அக்கா, அங்க பாருங்க. அக்கா,
நம்ம சுடுகாட்டுக்கு போற வழியில இருக்கோம்க்கா. அதான் நான் எல்லாம் ஓலையிடுதுங்க. அக்கா, பேயெல்லாம் நடுராத்திரியில தான் ஜாலியா வெளியில வரும்னு சொல்லுவாங்களே, உண்மையாக்கா? ஏய், ரொம்ப முக்கியம். டவுட் கேக்குற நேரத்தை பாரு. வாடி வா. போறது பேய் தானக்கா? ஏய், பேய்னா வெள்ளை கலர்ல இருக்கும்டி. இது அப்படி இல்லையே. நீ பயப்படுறது இல்லாம என்ன வேற பயமுறுத்துற. வாடி போலாம். பேசாம வா. காவேரி, கண்டிப்பா இது பேய் தானி. போயிடலாம். சொன்னல அக்கா, பேய் அந்த பக்கம் தான் போச்சு. காடி சீக்கிரம் வா. என்னால முடியலடி. சுத்தமா என்னால முடியலடி. வா, இன்னும் கொஞ்சம் தூரம். சரி, போயிட்டு போயிடலாம். வேற வழி. வா வா, சீக்கிரம் வா. மெயின் ரோடு வந்துச்சுக்கா. வந்துட்டோம்க்கா. ஏதாவது வண்டி கிண்டி வருதான்னு பாருடி. எந்த வண்டியா காணமே. நல்லா பாரு. அங்க பாரு, ஏதோ வண்டி வருது. நிறுத்து. நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. வண்டியை நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஸ்டாப். யாருமா நீங்க? உங்க 2 பேரையும் பார்த்தா பெரிய இடத்த ஆளுங்க மாதிரி இருக்கீங்க. இங்க என்ன பண்றீங்க? ஒரு பரதேசி எங்களை நடு காட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க போற வழியில நாங்க இறங்கிக்கிறோம். முன்னாடி ஒரு ஆள் உட்காந்துக்கங்க, பின்னாடி போய் ஒரு ஆள் உட்காந்துக்கங்க. போங்க. வேணாம் வேணாம், நாங்க 2 பேரும் போய் பின்னாடியே உட்காந்துக்கிறோம். நீ போ. சீக்கிரம் போ. ஏறு ஏறு. அக்கா பாத்து. ஓ பாடா. போலாங்க, போலாம். இவ்ளோ நேரம் ஆகியும் போனவங்கள இன்னும் காணோம். கௌரிய வேற கூட்டிட்டு போயிருக்காங்க. நம்மள கண்டாலே பிடிக்காதவங்க கௌரிய எதுக்கு கூட்டிட்டு போனோம்? ஒன்னும் புரியலையே. துர்கா, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கௌரி. கௌரிக்கு என்ன? அவ அத்தைங்க கூட தானே போயிருக்கா. அவ வந்துருவா. இல்லக்கா, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. காவேரி, இங்க பேய் எல்லாம் ஒண்ணும் இல்ல. வா. அத்தை, என்ன இவங்க இப்படி வராங்க? அக்கா, என்னால முடியலக்கா. என்னாச்சு? ஐயோ அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி அலங்கோலமா அரக்க பறக்க வரீங்க? இந்த கேள்வி இப்ப ரொம்ப முக்கியமா? இல்ல அத்தை, பேய் அடிச்ச மாதிரி இப்படி தலை தெறிக்க வந்தீங்கல்ல, அதான் கேட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா கண்டிப்பா பேய அரைஞ்சிருக்கும். ஏய், இப்ப நான் உன்னை அறைய போறேன். பேசாம இருக்க மாட்டேன். அம்மா, கௌரி உங்க கூட தானே வந்தா? அது உன் பிரச்சனை. நாங்க 2 பேரும் இங்க மூச்சு வாங்க வந்திருக்கோம். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வர மாட்டேன்? பொறப்பு சரியா இருந்தா தானே வளர்ப்பும் சரியா இருக்கும். அம்மா, அப்பா, பாத்து அக்கா. காலம் போன கடைசியில என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்குக்கா.
சத்யா தண்ணி வந்துட்டா அத்தை. இந்தாங்க. குடு. ஏய் போதும் குடு. நீயே குடிச்சுக்கிட்டு இருக்க. குடிச்சது போது குடு. அத்தை, கௌரி அம்மா இவ எப்படி இங்க வந்தா? கௌரி, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை. அம்மா, நீங்க சொன்ன பிடாரி அம்மன் கோயில்ல உங்களுக்காக எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ரொம்ப நேரம் ஆகியும் நீங்க வரலையா? சரி, காட்டுக்குள்ள வழி தெரியாம எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை, பத்திரமா வீடு வந்து சேர்ந்துட்டீங்க போல. ஆமா, நீ எப்படி வீட்டுக்கு வந்த? நானா கோவில்ல ஒரு அண்ணன் கிட்ட நம்ம வீட்டுக்கு வழி கேட்டேன். அவர் தான் என்னை கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. துர்கா, நீ எப்படியும் சாப்பிட்டிருக்க மாட்டே, வா சாப்பிடலாம். அத்தை, உங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரணுமா? ஆமா சத்யா, ஒரு கிளாஸ் பால். இவ ஒருத்தி உன் அக்கறையில தீய வைக்க. எதுவும் வேணா போ. சரிங்க அத்தா. அக்கா, எனக்கு பசிக்குதுக்கா. ஏங்கா, அந்த காட்டுக்குள்ள நம்ம கண்ணுல ஒருத்தனும் மாட்டல. இந்த குட்டி பிசாசுக்கு மட்டும் எவன் வந்தான்? அத அந்த குட்டி சாத்தான் கிட்ட தான் கேட்கணும். ஐயோ அக்கா, அங்க கேட்ட சத்தம் இங்கேயும் கேக்குதுக்கா. ஒருவேளை நம்மள தேடி இங்கேயும் வந்துருச்சா? எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. வா போயிடலாம். சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போ. ஐயா, மந்திர வேதத்தின் தலைவியே, கருத்த இரும்பின் கரம் கொண்டவளே, சிறுத்த காதாயினும் பெரிய விஷயங்கள் கேட்பவளே, என் அன்னையாக விளங்கும் கமண்டலக்காளியே, உன்னை வணங்குவதில் பாக்கியம் கொண்டேன். ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் ஜெய் கமண்டலக்காளி. என்ன ஆவுடையப்பா, வழக்கத்துக்கு மாறா ரெண்டு பேர் முகத்திலையும் சிரிப்பு தாண்டவம் ஆடுது. அது அந்த கௌரி இந்த மண்ல கால் எடுத்து வச்சிட்டா. சரிதானே ஆவுடையப்பா? நீ வர வச்சியா இல்ல அவளா வந்தாளா? நமக்கு தேவை அவ வரணும். வந்துட்டா. வந்தவ இந்த காளிக்கு சொந்தமாக சொன்ன நேரத்துல அவளை நரபலி கொடுக்கணும். இந்த முறை தப்பவே கூடாது. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. நான் சொல்றத கவனமா கேளுங்க. நரபலி கொடுக்க போற பூஜைக்கு முன்னாடி அந்த கௌரிய மகாகாளி விரதத்துக்கு தயார்படுத்தி ஆகணும். நரபலி கொடுத்ததும்
அவ ரத்தம் பஞ்சமுக விளக்கு எண்ணெயோட கலந்தாகணும். இது நடக்கணும்னா கௌரியோட உருவ பொம்மைய உருவேத்தி யாகம் முடிச்சு உங்ககிட்ட கொடுக்கிறேன். அந்த பொம்மைய கௌரி கையாலேயே அக்னி குண்டத்துல போட வைக்கணும். அப்படி போட்டுட்டா அந்த நிமிஷத்துல இருந்து அந்த கௌரி இந்த கமண்டல காளிக்கு அடிமையாயிடுவா. இந்த காலனோட விரல் அசைவுக்கு அவ அப்படியே செயல்படுவா. ஐயா, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. இதெல்லாம் எங்களால செய்ய முடியுமான்னு தெரியல. செய்யணும். உங்க பரம்பரை சாபம் கடுமையா இருக்கிறப்ப அதை சரி செய்ய வேண்டிய விஷயங்களும் கடுமையா தான் இருக்கும். முடியும்னு நினை, எப்படி முடிக்கணும்னு உன் மூளை உனக்கு சொல்லும். ஐயா, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. கௌரி கையால பொம்மைய அக்னி குண்டத்துல போட வைக்க நீங்களே ஒரு வழி சொன்னீங்கன்னா நாங்க அப்படியே செஞ்சிருவோம். அவட உன் பாட்ட முப்பாட்டனுக்கு தப்பாம அப்படியே பிறந்திருக்க. பரவாயில்ல, நானே சொல்றேன். இது சரியா நடந்தே ஆகணும். அது உங்க பொறுப்பு. இத வாங்கிக்கங்க. காளியோட பிரசாதம். பயப்படாதீங்க. அத நெத்தில பூசிக்கங்க. அவடையப்பா, வெற்றி உனக்கு தான். போயிட்டு வா. கமண்டல காளி தாயே, காலம் நேரமெல்லாம் கூடி வந்து விட்டது. நான் கூறியபடியே கௌரியின் ரத்தத்தால் உனக்கு அபிஷேகம் செய்கிறேன். அவளே வந்து விட்டாள். ஜெய் கமண்டல காளி. அண்ணே, என்ன யோசிக்கிறதுனே தெரியல. காலனையாவ ஒவ்வொரு தடவை பார்த்துட்டு வரும்போதும் எனக்கு என்னவோ திகில் படம் பார்த்துட்டு வர மாதிரியே இருக்குண்ணே. என்னென்ன யோசிக்கிறீங்க? எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு ஏதோ திக்கு தெரியாத காட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. ஈஸியா காலனையா கிட்ட சரிங்கய்யான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா எப்படி பண்ண போறேன்னு தான் தெரியல. ஆனா பண்ணி தான் ஆகணும் ஜனா. என்ன, அந்த குட்டி பிசாச இங்க கொண்டு வரதுக்கே நமக்கு நாக்கு தள்ளிடுச்சு. அப்படி இருந்தோம் நம்மளால அந்த குட்டி பிசாச இங்க வர வைக்க முடியலையே. ஏதோ நம்ம பாட்ட முப்பாட்ட சின்னதா பண்ண புண்ணியத்தால அந்த குட்டி பிசாசு இங்க வந்துருச்சு. பார், பாட்ட முப்பாட்டனை பத்தி பேசாத. கோவமா வருது. அவனுங்க பாட்டுக்கு பாவத்தை பண்ணிட்டு நிம்மதியா போய் சேர்ந்துட்டானுங்க. அவனுங்க பண்ண பாவத்துக்கு இப்ப நாம கிடந்து அல்லாடுறோம். அண்ணே, யாராவது தெரிஞ்சே பாவம் பண்ணுவாங்களா? அவங்க ஏதோ பண்ண போய் பாவம் வந்து சேர்ந்திருக்கோம். அதை விடுங்கண்ணே. இப்ப நடக்க வேண்டியதை பார்க்கலாண்ணே.
அது தெரியாம தான் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த குட்டிச்சாத்தானோட ரத்தம் பஞ்சமுக விளக்கு எண்ணெயில கலக்கணும். உருவ பொம்மைய அவ கையால அக்னி குண்டத்துல போட வைக்கணும். அந்த குட்டிச்சாத்தான் ஒன்னும் தெரியாத பாப்பாவா இருந்தா பரவாயில்ல, அவதான் ஊரையே முழுங்குற மலை முழுங்கியா இருக்காளே. அண்ணே, அதான் காலனையா ஐடியா கொடுத்திருக்காருல, அந்த மாதிரி செஞ்சு பாப்போமே. ஏய், அக்னி குண்டம் வச்சு நடத்துற மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தினாதான் காலனையா சொன்ன மாதிரி செய்ய முடியும். அப்படி என்னடா ஃபங்க்ஷன் வைக்கிறது? ஆமாண்ணே, என்ன ஃபங்க்ஷன் வைக்கிறது? அண்ணே, கணபதி ஹோமம் பண்ணா? டேய், கண்டிப்பா சந்தேகம் வரும்டா. யாருக்கு வருதோ இல்லையோ அந்த குட்டிச்சாத்தானுக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா கணபதி ஹோமம் திருஷ்டி கழிக்கிறதுக்காக பண்றதுடா. புதுசா கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்ததும் கணபதி ஹோமம் மாதிரி ஒரு ஹோமம் பண்ணா யாரா இருந்தாலும் சந்தேகம் வருமா வராதா? ஓ, நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? புதுசா கல்யாணமான பொண்ணு வீட்டுல இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது ஆனாதான் மத்த வேலையே யோசிக்க முடியும். என்ன ஃபங்க்ஷன் வைக்கிறது? ஜனா, இப்ப நீ என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லலண்ணே, சும்மா மனசுல பட்டதை உளர்ன. டேய், என்ன உளர்ன அதை சொல்ற? அது புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு வீட்டுல இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது ஆனாதான் மத்த வேலையை யோசிக்க முடியும்னு சொன்னேன். புதுசா கல்யாணமான பொண்ணு ஒரு மாசம் என்ன ஃபங்க்ஷன் வைக்கலாம்? டேய், புடிச்சிட்டா. டேய், ஃபங்க்ஷன் நடத்துறோம். அந்த காலன் ஐயா சொன்ன மாதிரியே அந்த குட்டிச்சாத்தான செய்ய வைக்கிறோம். என்ன ஃபங்க்ஷன்? டேய், புதுசா கல்யாணமான பொண்ணுக்கு ஒரு மாசத்துக்குள்ள தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கடா. அதனால துர்காவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடத்துறோம். இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுனால யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. முக்கியமா அந்த குட்டிச்சாத்தானுக்கு. அந்த குட்டிச்சாத்தானும் அவ சித்திக்காக என்ன வேணாலும் செய்வான். அதுதான் நமக்கு ட்ரம்ப் கார்டு. ஃபங்க்ஷனை நடத்துறோம், காரியத்தை கச்சிதமா முடிக்கிறோம். அண்ணே, ஐடியா என்னமோ நல்லா தானே இருக்கு. ஆனா அதுல நிறைய சிக்கல் இருக்குண்ணே. என்ன சிக்கல்? துர்காவுக்காக நீங்க அண்ணி அடிச்சதால அண்ணி துர்கா மேல கொலை காண்டுல இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து நீங்க துர்காவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடத்த சொன்னா அண்ணி அதுக்கு ஒத்துக்குவாங்களா? அது மட்டும்தான் சிக்கலா? அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அசோக் கல்யாணத்தை அவனுக்கு தெரியாம பண்ணி வச்சிட்டோன்னு அவன் இன்னும் கடுப்புல இருக்கான். தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல அவன் தான் துர்கா கழுத்துல தாலியே போடணும்னே. டேய், யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த ஃபங்க்ஷன் நடந்தே தீரணும். கல்யாணத்தையே பண்ணி முடிச்ச நமக்கு இது ஒரு பெரிய விஷயமாடா. நான் அகிலாவை பாத்துக்கிறேன், நீ அசோக பாத்துக்க, அவ்வளவுதான். இப்ப இருந்த இந்த வேலையை ஆரம்பிக்கிறோம். வண்டி எடு. மனுஷன் திகிலே வாழணும்னா எப்படி? ஏண்டி வாசல்ல கோலமா போடுற? அன்னைக்கு பட்ட அசிங்கத்தை மறந்துட்டல்ல? நீ கோலம் போட்டு முடி, அப்புறம் வச்சுக்கிற கச்சேரிய. துர்கா, கோலம் போடுறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. அந்த அளவுக்கு அழகா கோலம் போட்டிருக்க துர்கா.
கோலத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டேன்னு தெரியுமா? இப்படி அநியாயமா அழிச்சிட்டீங்க. ஆமா, பெரிய ரங்கோலி காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போற. இவ்ளோ ஓவரா ஃபீல் பண்ற? நான் அன்னைக்கே சொன்னனா இல்லையா, நான் போற பாதையில கண்ட கர்மத்தை பண்ணி வைக்காதேன்னு. கேட்கலனா இப்படிதான் பண்ணுவேன். அம்மா, வீட்டு வாசல்ல கோலம் போடுறது தப்பாமா? எனக்கு பிடிக்காத எதுவா இருந்தாலும் எனக்கு தப்பு தான். அம்மா, கோலத்தை அழிக்கிறது தப்புமா? அப்படியா? அச்சோ, இது எனக்கு தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா அழிச்சிருப்பனே. இப்போ ஒண்ணு கெட்டு போல, முழுசா அழிச்சிருவோம். அம்மா, அம்மா, ஐயோ அம்மா. பாத்தியா, கோலம் இப்பதான் ரொம்ப அழகா இருக்கு இல்ல? அச்சோ, கோலம் அலங்கோலமா இருந்தா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. போ சீக்கிரம் கூட்டி பெருக்கி நல்ல கோலமா போட்டு வை, இல்லனா அத்தை பார்த்தா திட்டுவாங்க. ஹே, எனக்கே அட்வைஸ் பண்றியா? பிச்சிடுவேன். வீணாமா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? உன்னை பார்க்க எனக்கு ஆத்திரமா வருது. பழைய சொத்தை தின்னுட்டு பட்டிக்காட்டுல தெரிஞ்ச நீ எங்க? பட்டு மெதையில பிறந்து தூசி கூட படாம வளர்ந்த நான் எங்க? காரை தொடைக்க அழுக்கு துணியை எடுக்கிற நீ எங்க? அந்த காருக்கே சொந்தக்காரியான நான் எங்க? ஆனா இன்னைக்கு மருமகன்ற பட்டத்தோட 2 பேரும் ஒரே வீட்ல. ச்சே, சொல்லவே நாக்கு கூசுது. அம்மா, நீங்க சொன்னதுல ஏன் தப்பு எங்கம்மா இருக்கு? ஏய், உன்கிட்ட இவ்ளோ நேரம் நின்னு பேசினதுக்கே என் உடம்ப ஃபினாயில் ஊத்தி கழுவணும். ச்சே, துர்கா, தேவையில்லாம உன் கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க பேசுறதுக்கெல்லாம் நீ அழுதன்னா உன் கண்ணீரே உன்னை திட்டும். ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வினை விதைச்சவன் வினைய அறுவடை செஞ்சே ஆகணும். துர்கா, நான் சொல்லல, வினை விதைச்சவன் வினைய அறுவடை பண்ணியே தீருவான். பாத்தியா? வீணா வினைய எப்படி அந்த ஆண்டவ அறுவடை பண்ணான்னு. என்ன வீணா, நீதான் எப்பவுமே எதையும் கவனிக்காம போய் மத்தவங்களுக்கு சம்பவம் பண்ணுவ.
ஆனா இப்போ உனக்கே இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. ஐயோ பாவம். பன்னீர்ல குளிக்க வேண்டிய உடம்பு இப்போ இப்படி ஒரு அழுக்கு தண்ணியில குளிச்சிருச்சே. பட்டு மெத்தையில பிறந்து ஒரு சின்ன தூசி கூட படாம வளர்ந்த உனக்கா இப்ப இந்த நிலைமை? இந்த கடவுளுக்கு கண்ணே இல்ல போல. இருந்திருந்தா இப்படிப்பட்ட நல்லவங்களுக்கு இப்படி நடக்குமா? என்ன வீணா, ஃபினாயில் ஊத்தி கழுவினா கூட இந்த அழுக்க வாடெல்லாம் போகுமான்னு தெரியலையே. ஏன் கோவப்படுற? ஒண்ணு பண்ணு, தேங்காய் நாரை வச்சு அதை இப்படி எடுத்து உடம்பு முழுக்க நல்லா தேய்ச்சி குளி. அதுதான் இந்த நாத்தத்துக்கெல்லாம் சரியா வரும். ஏன் நிக்கிற? பெரியம்மா பார்த்தாங்கன்னா ஏதோ பிச்சை எடுக்கிறவங்க பிச்சை கேட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்கன்னு உன்னை அடிச்சு பத்திர போறாங்க வீணா. சீக்கிரமா போய் குளிச்சிரு, நான் வரட்டுமா? சரி சரி. துர்கா வா போலாம். ஹே சில்வண்டு, என்னை இவ அசிங்கப்படுத்திட்டு போற? உங்க ரெண்டு பேரையும் எப்படி அசிங்கப்படுத்தணும்னு எனக்கு தெரியும்டி. அசிங்கப்படுத்துறேன். டேய் நில்றா. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? டேய் உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். செவிடன் காதுல சங்கு ஊதுன மாதிரி நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. பதில் சொல்ல. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் உனக்கு தெரியாதா? வீட்டுல அப்பா ஆத்தா இருக்கிறதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க. அப்பனும் ஆத்தாலும் சரியா இருந்தா நான் ஏன் இஷ்டத்துக்கு ஆட போறேன்? செவிடு பேந்துரும். அடிங்கப்பா. ஏன் நிப்பாட்டிட்டீங்க? அடிங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாகிறதுக்கு ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன். டேய் என்னாச்சுடா? என்னங்க என்னாச்சுங்க? டேய் எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? உன் புள்ள பண்ண காரியத்துக்கு நின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? நீங்க பண்ண காரியத்துக்கு நான் இன்னும் இந்த வீட்ல இருக்கேன் பாருங்க. என்ன சொல்லணும்? டேய் அசோக், என்னடா அப்பான்னு கூட பார்க்காம பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்க? அவன் தான் பெரிய மனுஷன் ஆயிட்டான்ல, அதனால அவன் அப்படிதான் பேசுவான். ஏங்க அவன் அப்படி என்னதாங்க சொன்னான்? தோரா பேங்க்ல லோன் கேட்டு அப்ளை பண்ணிருக்காரு. அதுவும் கேவலம் 10 லட்சம் ரூபாய். ஆமா நான் கேட்டேன். அதுக்கு என்ன போ? சரிடா, எதுக்குடா இப்ப உனக்கு 10 லட்சம் ரூபா? எனக்குன்னு ஒரு ஆபீஸ் இருந்தா இன்னும் நிறைய கேஸ் வரும். கை நிறைய சம்பாதிச்சு சொந்த கால நிக்கணும்னு முடிவு பண்ணேன். அதுக்காக தான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். அது தப்பா? டேய் இவ்வளவுதானா? இது நீ அப்பா கிட்டே கேட்டிருந்தா அவரே கொடுத்துருக்க போறாரு. டேய் எதுக்குடா இதுக்கெல்லாம் பேங்க்ல லோன் வாங்கணும்? இந்த குடும்பத்தோட மானத்தை வாங்கணும்ல, அதுக்கு தான் வாங்கியிருக்காரு. நான் ஒண்ணு இந்த குடும்பத்து மானத்தை வாங்கல. நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் ஏன் மானத்தை வாங்கிட்டீங்க. கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு வைராகியமா இருந்தவன வலுக்கட்டாயமா இழுத்து வந்து எனக்கே தெரியாம தோ நிக்கிறாளே, இவளை ஏன் தலையில கட்டி வச்சிட்டீங்க. அப்ப போச்சு என் மானம். யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை பண்ணிட்டேன்னு எப்ப என் சாம்பருக்கு தெரிஞ்சதோ அப்ப போச்சு என் மானம் எல்லாம். வேண்டாம், என்ன விட்டுடுங்க. இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் வேண்டாம் வேண்டான்னு கதறினேன். கேட்டீங்களா யாராவது? அன்னைக்கு கொஞ்சமாவது என்ன பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? கொஞ்சமாவது? இன்னைக்கு ஏன் நான் மட்டும் இந்த குடும்பத்தை பத்தி யோசிக்கணும்? போடா. ஏன் தம்பி, அசோக் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு?
அடுத்த வேலை கஞ்சிக்கு செத்துக்கிட்டு இருந்த கண்ட கழுசடைய இவன் தலையில கட்டி வச்சு இவன் வாழ்க்கைய பாதி அழிச்சாச்சு. இப்போ இவன் தனியா ஆபீஸ் போட்டு சொந்த கால்ல நின்னாவது நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறான். அதுலயாவது அவன் சந்தோஷமா இருக்கட்டுமே, விடுங்க. அண்ணி, இந்த விஷயத்துல இவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு யார்கிட்டயும் சொல்லாம ஆபீஸ் போடுவான். அப்புறம் வேலை இருக்குன்னு ஆபீஸ்லயே தங்கிடுவான். அதுக்கப்புறம் அதையே சாக்கா வச்சு அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிருவான். டேய் அசோக், உன்னை நம்பி துர்கா மட்டும் இல்ல, இந்த குடும்பமே இருக்கு. நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் செய், அது போதும். முடியாதுப்பா. இன்னைக்கு ஆபீஸ் போடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, நாளைக்கு குடும்பம் நடத்துன்னு சொல்லுவீங்க, அப்புறம் வாரிசு வேணும்னு சொல்லுவீங்க, அப்புறம் குழந்தை குட்டியை பார்த்துக்கிட்டு வீட்லயே இருக்கணும்னு சொல்லுவீங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணும், அப்படிதானப்பா? அப்பா, நீங்களும் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய் அசோக், துர்கா ரொம்ப நல்ல பொண்ணுடா. இந்த மாதிரி பொண்ணு உனக்கு பொண்டாட்டியா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. என்ன அடக்கம், என்ன அமைதி, என்ன பொறுமை. தாலியும் கட்டிட்டு அவ கூட வாழ மாட்டேன்னு சொல்றது நல்லா வாடா இருக்கு. துர்கா பாவம் இல்லையா? பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களாப்பா, இப்படிதான் மெல்ல மெல்ல எல்லாரும் சொல்லுவீங்க. கடைசியில நீங்க சொன்ன மாதிரி தான் நான் வாழணும். எனக்கு என் வாழ்க்கையும் சந்தோஷமும் தான் முக்கியம். ஒண்ணு இந்த வீட்ல அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணி நீங்களே சொல்லுங்க. டேய் டேய் அசோக், டேய் அசோக், டேய் டேய் அசோக், டேய், எல்லாம் நீ கொடுக்கிற செல்லண்டி. அவன் என்னைக்கா இருந்தாலும் நாங்க சொல்றதுதான் கேட்கணும். சொல்லிவை, காதுல விழுந்தா இல்லையா? ஆம புகுந்த வீடும் அமீனா நுழைஞ்ச வீடும் விளங்காதுன்னு சொல்லுவாங்களே, அது சரியாதான் இருக்கு. என்னைக்கு இந்த தரித்திரம் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சோ அன்னைக்கு இந்த வீட்டோட மொத்த நிம்மதியும் போச்சு. இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியலக்கா. இந்த சிறுக்கிய வெளியில அனுப்புனாதான் நிம்மதியே வரும். ஆனா அதுக்கு ஒரு வழி பார்க்க மாட்டேங்குது. கவலைப்படாத, இதே மாதிரி பிரச்சனை இன்னும் 2 நடந்தா போதும். இந்த பட்டிக்காட்டு துர்காவை மறுபடியும் சொல்லி பொறுக்க அவ ஊருக்கே அனுப்பிடுவேன். இந்த வீட்ல அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணி நீங்களே சொல்லுங்க. துர்கா, கௌரி,
புரியுதா? நான் என் கிராமத்துல பழைய மாதிரியே இருந்துடலான்னு சொன்னேன்னு